பாக்கியலட்சுமி சீரியல் இப்போது எண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு பல அப்டேட்ஸ் வந்தாலும் நாளுக்கு நாள் ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட ரொம்ப விறுவிறுப்பாக தான் பாக்கியலட்சுமி சீரியல் போயிட்டுருக்கு. மேலும் இப்போ கன்ஃபார்மாக பாக்கியலட்சுமி சீரியல் வர மே மந்த் எண்டுக்குள்ளார கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அதாவது பாக்கியலட்சுமி சீரியலை இனியாவோட மேரேஜ் ட்ராக்கை புதுசாக கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ பாக்கியலட்சுமியோட ரெஸ்டாரண்ட்டை அவங்க கையை விட்டு போகிற மாதிரி ட்ராக் போயிட்டுருக்கு. இந்த நிலையில் இவ்வளோ நாளாக ராதிகா கேரக்டரை சைலண்ட்டாக வச்சிருந்த டேரக்டர் இப்போ மறுபடியும் ராதிகா கேரக்டருக்கு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இனியாவோட வெட்டிங்லேயே ராதிகா வருவாங்க அப்படின்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ராதிகா யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இப்போ கிளைமேக்ஸ் ஷூட்டிங்க்கு வந்திருக்காங்க. பாக்கியலட்சுமி சீரியல் இப்போ கிளைமேக்ஸ் ஷூட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறனால கிளைமேக்ஸில் ராதிகா வராமல் எப்படி சீரியலுக்கு ஒரு எண்டு கார்டு போடணும் அப்படின்றதுக்காகவே பாக்கியா பிரச்சனையில் இருக்கும்போது அவங்கள காப்பாற்றுறதுக்காக தான் ராதிகா இப்போ என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதாவது பாக்கியா கையை விட்டு இப்போ ரெஸ்டாரண்ட் போனதுக்கு அப்புறமா பழையபடி நேராக போயிட்டு நிறைய கேட்ரிங் சர்வீஸை பாக்கியா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் தன்னோட டீம் கூட சேர்ந்து ஒரு கேட்ரிங் சர்வீஸ் போகும்போது அங்கே யதார்த்தமாக ராதிகாவை மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனியாவோட மேரேஜ் அவங்க லைஃப்பில் நடந்த எல்லா பிரச்சனையும் ஷேர் பண்ணி எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா ராதிகா ரீஎன்ட்ரி கொடுத்து திரும்ப இந்த எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாக்கியலட்சுமி சீரியலுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டுட்டாங்க. ஸோ இதை அடுத்த மாதம் ஃபுல்லாகவே டெலிகாஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் இறுதிக்குள்ளார பாக்கியலட்சுமி சீரியல் முடிவுக்கு வந்துடும். ரீசெண்ட் டைமாகவே விஜய் டிவியில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சீரியலோட டைமிங் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து டெஸ்டி ஹாட் ஸ்டாராக இருந்து ஜியோ ஹாட் ஸ்டாராக மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியில் இருக்க எல்லா ஷோஸ்லையும் சேஞ்சஸ் வரப்போகுது. விஜய் டிவியை கலர்ஸ் டிவி வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாவில் பேசப்பட்டு வருது. மேலும் அந்த விஷயத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரி கூட ரீசெண்டாக சூப்பர் சிங்கர்லேருந்து பிரியங்கா விலகி இருந்தாங்க. அதை தொடர்ந்து நிறைய சீரியல் இப்போ முடிவுக்கு வர இருக்கு. ஸோ இதுக்கப்புறமா விஜய் டிவியில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.